ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளுக்குள்ளே நான் வந்தால் எனக்கு உன்னதத்திலிருந்து பலன் வரும். என்னுடைய பலன் கொண்டு நான் என்னுடைய சத்துருவை அடிக்க முடியாது. எனக்கு முன்பாக வருகிற எனக்கு விரோதமாக எழும்பினேன் கூட்டத்தை நான் ஜெயிக்க முடியாது என்பதை அறிந்து ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. நான் பலனற்று போனேன், என்னுடைய பலன் எனக்குள்ளே திரும்பி வர வேண்டும் என்று சொன்னால் இதோ தேவனே நானுடைய சட்டைகளுக்குள்ளே வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சட்டைகளுக்குள்ளே அடைக்கலம் புகுந்தார். ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த சட்டைக்குள்ள வந்த நமக்கு என்ன வரும்? ஹல்லேலூயா. ரூத்தினுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ரூத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய சட்டைகளுக்குள்ள நம்ம வந்தோம்னு சொன்னா அவராலே நிறைவான பலன் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அந்த பலன் இந்த உலகத்துக்கு உரியதல்ல. இந்த உலகத்திலே நமக்கு எதிராக வருகிற சத்துருவை நாம் பின்னிட்டு ஜெயிப்பதற்கான பலன். ஹல்லேலூயா. அதோடு கூட கர்த்தர் நமக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கான சகல ஐஸ்வர்யத்தையும் தருவார். ஹல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யம் ஒரு நாளும் அழிந்து போகாது. ஹல்லேலூயா. ரூத்தினுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் எல்லாருக்கும் தெரியும். அவள் ஒரு நாள் மோவாபிய ஸ்திரீயாக இருந்தாள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருந்தவள், அவர்களுக்கு விரோதமாக விக்கிரக ஆராதனை செய்கிற கூட்டத்தில் இருந்தவள், மத போதகியாக இருந்து அநேக பிள்ளைகளை அவர்களுடைய அந்த நரகலான விக்கிரங்களுக்கு பலி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியை கொடுக்கிறேன். சண்டே கிளாஸ்ல டீச்சர்ஸ் எப்படி பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறீங்களோ அதே போல அந்த காலத்திலே சிறு பிள்ளைகளை ஒரு வைராக்கியமான அனுபவத்துக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு ஸ்திரீயாக பயிற்றுவிக்கிற ஒரு டீச்சர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மத போதகியாகி சின்ன பிள்ளைகளுக்குள்ள ஒரு வைராக்கியத்தின் ஆவியை கொடுத்து அப்படி அவர்களை உருவாக்குகிற ஒரு ஸ்திரீயாக இருந்து கொண்டிருந்தாள். ஆனால் வேலை வந்தபோது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவளுக்குள்ளே இடைப்பட ஆரம்பித்தார். அந்த எலிமெலக் அந்த இடத்திலே அவருடைய மகன் வழியாக அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அவளுக்குள்ளே கடந்து வருகிறது. உண்மையான தேவன் யார்? இந்த விக்கிரகம் நான் கண்ணிலே காண்கிறதெல்லாம் தெய்வம் அல்ல என்பதை அவள் அறியும்படியாக தேவன் செய்தார். எந்த இடத்திலே விக்கிரகத்துக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தாலோ அதே இடத்திலே இந்த ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து கொண்டது நிமித்தம் அவளை வேறு விடுத்து கர்த்தர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அங்க இருந்த ஸ்திரீ எப்பொழுது எங்க வராங்க? இஸ்ரவேல் தேசத்துக்கு வராங்க. ஹல்லேலூயா. அங்க வராங்க. ஆனா அங்க தள்ளி போட்டாங்க, விலக்கி போட்டாங்க. ரூத்தினுடைய கீவேர்டு அது 1வது அதிகாரம் 16வது வசனம் 16-17 இருக்கு. அவங்க எடுத்த தீர்மானம் அவ்வளவு பெரியதா இருந்தது. ஹல்லேலூயா. அவங்களை எதிர்க்கிறாங்க. நீ மோவாபிய ஸ்திரீ, அநேக பிள்ளைகளை கொல்லுவதற்கு நீ காரணமாயிருந்தா, அந்நிய விக்கிரக தெய்வங்களை ஆராதிக்கிற நீ இப்படி எங்களுடைய இடத்திலே வரலாம் என்று சொல்லி அந்த காலத்தில் ரூத்தை எதிர்த்திருப்பாங்க. அவளை எப்படியாவது அந்த இடத்துல விலக்க வேண்டும் அல்லது கொன்று போட வேண்டும், அநேக தீர்மானங்கள் எடுத்திருக்கலாம். ஆனால் ரூத் எடுத்த தீர்மானத்தில் விடாப்படியாக இருந்தாங்க. அந்த அவங்க மாமியார்கிட்ட சொல்றாங்க, நகோமிட்ட சொல்றாங்க, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து மரணமே அல்லாமல் நம்ம ஒண்ணு என்ன செய்யாது, பிரிக்காது என்று சொல்லி தீர்மானம் எடுத்துக்கொண்டாங்க. அந்த தீர்மானத்தை கர்த்தர் கனம் பண்ணினார். இவர்கள் ஆண்டவரை உண்மையாக பின்பற்றுறாங்கன்னு சொல்லி சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் அவர்களை என்ன செய்தாங்க, கனப்படுத்தினாங்க. போவாஸ் என்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் இடத்திலே கூட்டி சேர்த்தாள். வாழ்விழந்து போன அந்த ஸ்திரீ, விதவியாக இருந்த அந்த ஸ்திரீக்கு மறுவாழ்வு கொடுக்கும்படியாக கர்த்தர் அந்த இடத்திலே ஒரு போவாசை அனுப்பினார். அந்த இடத்திலே போய் அந்த போவாசுடைய அந்த அவங்க போட்டிருந்த போர்வையை விலக்கி அவங்க படுக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்பாக கர்த்தர் போவாசோட பேசுற ஒரு காரியம், போவாஸ் இப்ப நம்ம ஒருத்தங்கள்ட்ட போனோம்னு சொன்னா என்னாலதான் இதெல்லாம் உனக்கு கிடைச்சிருச்சு, என்னாலதான் உனக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம இருந்த சிச்சுவேஷன்ல நம்ம குத்தி குத்தி காமிப்பான், என்னாலதான் நீ முன்னேறி இருக்கிற, என்னாலதான் நீ இப்படி இருக்கிறன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல போகும்போது போவாஸ் சொல்ற வார்த்தை, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. அப்ப அவருடைய சட்டைகளுக்கு உள்ளே வருகிற நமக்கு நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா. நம்முடைய செய்கள் ஒருவேளை தாமதித்து போகலாம், வாக்கு தத்தங்கள் நமக்கு தாமதித்து போகலாம், மாறி போகலாம். ஆனா வாக்கு தந்த தேவன் ஒருபோதும் மாறுவதில்லை. ஹல்லேலூயா. என்னை தாங்குவேன், சுமப்பேன், ஏந்துவேன், தப்பு வைப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள தூக்கிட்டு விட்டுட்டு போயிருவாங்க. நம்ம வீழ்ந்து போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கும் விழாதபடி
தூக்கி சுமக்கிற ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த உலகம் உன்னை கைவிடலாம், நீ வேண்டாதவள் என்று ஒதுக்கலாம், நீங்க கையால் ஆதகவங்க என்று சொல்லலாம். ஆனால் ஒரு பிள்ளை, தேவ பிள்ளை கர்த்தருடைய சமூகத்தை எப்படி நாடி வருவாளோ, எப்பொழுது நாடி பிடிப்பாங்களோ, அவருடைய சட்டைகளுக்குள்ளே நீங்க வருவீங்களோ, அப்பொழுது அவரால் நிறைவான பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்பொழுது உங்களை பார்த்து சொல்லுவாங்க, என்னை பார்த்து சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய முகத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. யார் பார்த்துட்டின்னு பேசும்போது சொல்லுவாங்க, என்னமோ உனக்குள்ள ஒன்று. ஹஸ்பண்டுடைய அடக்க ஆராதனை அவருடைய அன்பை நம்ம ரசித்து அவரை நம்ம பற்றி பிடிச்சோன்னு சொன்னா நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, உனக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு. ஹல்லேலூயா. அது இந்த உலகத்துல தோற்று போவதற்கல்ல, இந்த உலகத்துல தோற்று போக வேண்டிய இடத்துல ஜெயமாக மாறுவதற்கான மூளைக்கல் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. அந்த மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவை ஒருவன் பிடித்துக் கொண்டான்னு சொன்னால் அவர் மேல் வைத்து நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சபையை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவோம் என்று சொன்னால் ஒரு நாளும் வீழ்ந்து போக மாட்டோம். ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளுக்குள்ளே வந்த நமக்கு முதலாவது அவரால் நிறைவான பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. அவருடைய நிறைவான பலன் மட்டுமில்ல, அவராலே ஆசீர்வாதங்கள் தங்கும். ஹல்லேலூயா. அப்படி ரூத் அந்த இடத்துல வந்ததுனால போவாஸ் சொல்றாரு, போவாஸ் என்ன சொல்லல, என்னுடைய ஷட்டைன்னு சொல்லல, இஸ்ரவேலின் தேவனாகிய ஷட்டைகளுக்குள்ளே வந்த உனக்கு. ஹல்லேலூயா. மறுவாழ்வு அவளுக்கு கிடைத்தது. அந்த இடத்துல அவளுடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. எந்த இடத்துல விதவையாக நின்றாலோ அவளுடைய வாழ்வில் ஒரு மறுவாழ்வு உண்டானது. போவாஸ் அவரை மணந்து கொள்கிறார். அந்த வழியாக ஈசாயின் அடிமரம் துளிர் விட்டது என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்களுடைய பரம்பரையிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு அவர்கள் காரணமானார்கள். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, இன்று இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு அநேகர் வந்து ஸ்திரீகள் அன்றைக்கு காத்திருந்தது போல ஆண்டவர் எனக்குள்ளே பிறக்க வேண்டும் என்று அநேகர் காத்திருக்கிறாங்க. ஆனா அவர் பிறப்பதற்கு நாம் தடையா இருந்து கொண்டிருக்கிறோம். என்ன தடைன்னு தெரியுமா? நம்ம பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை, நாம் அனுபவிக்கிற இந்த அன்பை, இந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கும் அவர்களுடைய உள்ளத்திலே கிறிஸ்து பிறப்பதற்கும் நாம் தடையா இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே அந்த தடையை நாம் மாற்றி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து பிறப்பதற்கு அவர்களையும் தேவ சட்டைகளுக்குள்ளே கொண்டு வருகிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதனால அப்படி வரும்போது நாம் மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற அநேகர், நம்மை தெரியாத அநேகர் அவருடைய சட்டைகளுக்குள்ளே வந்து நிறைவான பலன் அடைவதற்கு நாமும் காரணமாய் மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. அப்படி ஆசீர்வாதிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கிடைக்கும் தெரியுமா? கடைசியாக என்ன வரும், என்ன பலன் வரும் அப்படின்னு சொன்னா எடுத்து வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். ஹல்லேலூயா. எழும்பலாமா? நான் இதை விவரிக்க விரும்பவில்லை, எல்லாருக்குமே தெரிந்ததான வசனம். எழும்பலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் ஜெபித்து நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா. எழும்புவோமா? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு நாம் பயந்தோம் என்று சொன்னால், அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், தாவீது ராஜா ஆகீஸ் ராஜாவுக்கு முன்பாக பயந்து ஒடுங்கி போனது போல அல்ல. அவருக்கு முன்பாக ஒரு கோலியாத் வந்தபோது எதிர்த்து நிற்க ஒரு தாவீதை போல ஒரு கல்லும் ஒரு கவனமாக இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி தாவீதை போல நாம் தேவனுக்கு பயப்படுவோம் என்று சொன்னால் நீதியின் சூரியன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே உதிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகள் கீழே நாம் வந்தோம் என்று சொன்னால் ஆரோக்கியம் உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த ஆரோக்கியம் நமக்குள்ளே வரும்போது நாம் வெளியே போகும்போது கொளுத்த கன்றுகளை போல நாம் என்ன செய்வோம்? ஆரோக்கியம் அடைந்து வளருவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே என்னுடைய சட்டை அல்ல, இந்த உலகத்தில் நான் பறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், என்னுடைய சுயத்தினால் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ஆனால் நான் இந்த நாளிலே கற்றுக்கொண்ட
வார்த்தை, உம்முடைய சட்டைகளின் கீழே நான் வர வேண்டும். எங்கேயோ வழி மாறி போய் கொண்டிருக்கிறேன், எந்த இடத்துல நான் நழுவி போய்விட்டேன் ஆண்டவரே, இதோ மீண்டும் உம்முடைய சமூகத்திலே நான் வருகிறேன். பயந்து போன தாவீதை போல அல்ல, தைரியமாய் நின்ற ஒரு தாவீதை போல, தைரியமாய் நின்ற அந்த தாவீதாக, ஓ ஹல்லேலூயா, உம்முடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? வெளியே புறப்பட்டு போகும்போது ஒரு கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருடைய சமூகத்திலே. ஹல்லேலூயா. நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. நம்புவேன் நான் ஆண்டவரே, நம்புவேன் ஆண்டவரே இயேசுவே. சொல்லுங்க பார்க்கலாம். நம்புவேன் இயேசுவே, நம்புவேன் கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். சொல்லுங்க பார்க்கலாம். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து, ஓ கழுகு போல எழும்பிடுவார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார். கிருபையாலே என்னை பிடிக்கிற கரம் என்னை விட்டு போகும், ஆனால் நான் தேடி வருகிற கரமோ உம்முடைய கரமாய் இருக்க வேண்டும். அந்த கரத்தை நான் பிடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுவோமா? கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை அல்லேலூயா பாடி பாடி அலைகளை இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, உம்முடைய என்னை எதிர்க்கிறவர்களுக்கும் என்னை வீழ்த்த நினைக்கிற பொல்லாத சத்துருவை நான் ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவரே, நான் வீழ்ந்து போன இடத்தை விட்டு, ஓ இந்த உலகத்தினுடைய சட்டையை விட்டு, ஓ உம்முடைய சட்டைகளுக்குள்ளே வருகிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் உம்முடைய சட்டைகளுக்குள்ளே நிறைவான பலன் உண்டு ஆண்டவரே, எனக்கு பாதுகாப்பு உண்டு ஆண்டவரே, ஆரோக்கியம் உண்டு ஆண்டவரே. நான் வெளியே புறப்பட்டு போகும்போது ஒரு கொழுத்த கன்றை போல எல்லாரும் துதிங்க ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே, நன்றி தகப்பனே,
வெளியிலே போய் புஷித்த பிள்ளை ஆண்டவரை புஷித்து கொளுத்து பசுமையாயிருக்கிற ஒரு அனுபவத்தோடு கொளுத்த கன்றுகளை போல உம்முடைய சட்டைகளுக்குள்ளிருந்து ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு செல்லுகிற பிள்ளைகளாய் இந்த நாளிலே கர்த்தரை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சட்டைகளை விட்டு நாங்கள் எங்கும் போக கூடாது ஆண்டவரே. நிறைவான பலன் ஆரோக்கியம் உம்முடைய சட்டைகளின் கீழ் உண்டு. அதை புரிந்து கொண்ட பிள்ளைகளாக, அறிந்து கொண்ட பிள்ளைகளாக, விட்டு போன வழிகளை விட்டு உம்முடைய சமூகத்தை நாங்கள் நாடி வருகிறோம். உம்முடைய சட்டைகளுக்குள்ளே ஆண்டவரே வந்த எனக்கு நிறைவான பலன் இந்த நாளிலே தர வேண்டும் ஆண்டவரே. நிறைவான பலன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா, பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போமா, குழந்தைகளை ஒப்பு கொடுப்போமா, குடும்பத்திலே புருஷனை ஒப்பு கொடுப்போமா, மனைவிகளை ஒப்பு கொடுப்போமா, வீட்டில் உள்ள யாவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா, சபையை ஒப்பு கொடுப்போமா, சபையினுடைய வளர்ச்சியை ஒப்பு கொடுப்போமா, ஊழியரை குடும்பத்தை ஒப்பு கொடுப்போமா. நாம நேசிக்கிற எல்லாருக்கும் மேலாக நம்மை நேசிக்கிற ஒருவர் உண்டு. அவருடைய சட்டைகள் கீழே ஆரோக்கியம் உண்டு. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, அவருடைய சட்டைகளுக்குள்ளே வந்து தங்கினால் நிறைவான பலத்தை கத்த தருவார், நிறைவான பலனை தருவார். சரீர பலத்தினால நம்ம நிற்க முடியாது. நம்முடைய கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆயுதம் தேவனுடைய ஆயுதம், பரிசுத்தமானவருடைய ஆயுதம். அந்த பரிசுத்த வர்க்கமாயிருக்கிற நாம் அவருடைய ஆயுதத்தை தடுத்து கொண்டு இந்த உலகத்திலே நமக்கு எதிராக பின்விட்டு வருகிற 10,000 பேருக்கு நாம் பயப்படாதபடி இந்த உலகத்திலே தைரியமாயிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவரே, இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடுத்த சாட்சிக்காய் ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே இந்த இடத்திலே மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் இந்த சபையின் ஊழியக்கார குடும்பத்தை உம்முடைய சட்டைகளுக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற நாட்களிலே நிறைவான பலனை கண்டுகொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அடியாளை ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன். அடியாள் ஒன்றுமல்ல, உம்முடைய நாமத்துக்கே மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.